உலகம் முழு தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ரொம்ப பேசப்படுகிற ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஸோ இந்த அப்ளிகேஷன் பொதுவாக வந்து எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எடிட்டிங் சம்மந்தமான விஷயங்களும் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இதிலிருந்து நான் ஒரு ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணேன், ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்டஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ண போன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துலாம். வீடியோ கடைசியில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு. ஸோ இது ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த அப்ளிகேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், மேக்கப், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வீடியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேமரா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபன் வீடியோ அப்படின்ற பேரில் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து டவுன்லோட் ஆனது பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக அதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு அது ப்ரிவியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா ப்ரிவியூ, அதே சேம் ப்ரிவியூ தான், சேம் வீடியோ தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்களே கீழே. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ப்ளஸ் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் விரலில் ட்ராக் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2வது ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண இல்லையா, அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் அப்பில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய 2வது ஃபோட்டோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிவியூ வந்து நம்ம வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூ வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரிவியூ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டானது ஆகிடுச்சு. ப்ரிவியூ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது பாருங்கள். என்னுடைய ஃபோட்டோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய 2வது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ண பிறகு நீங்கள் சேவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆனது ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே போய்ட்டு வாட்ஸ்அப் அதை ஓப்பன் பண்ணிக்க ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணி விடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க வீடியோ தான். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப், எடிட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னியான ஒரு அப்ளிகேஷன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இதே மாதிரினா அடுத்த ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுப்பது நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.